26ல தமிழ்நாட்டில் எப்படியா காலை ஊன்றணும்னு பார்க்குறாங்க. ஜெயலலிதா, கருணாநிதி மரணத்துக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய அரசியல் வெற்றிடம் இருக்குது. கால் ஊன்றணும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஸ்டாலின் ஓரளவு இட்டு நிரப்பியிருக்காரே ஒழிய, அந்த அளவுக்கு கலைஞர் ஜெயலலிதா அளவுக்கான ஆளுமையாக இன்னமும் அவர் வரவில்லை. இஸ் வல்னரபிள். அவர் தோற்கடிக்கப்படக்கூடியவர்னு தான் பிஜேபி நம்புது. அவர் அகற்றப்படக்கூடியவர்னு பிஜேபி நம்புது. அதனால 26 எலெக்ஷன்ல நமக்கு ஒரு பொற்காலம் காத்திருக்குது. நம்ம இதை விடக்கூடாது. காலை ஊனிடணும். வலுவான குறைஞ்சது ஒரு 20 எம்பியா எம்எல்ஏவாவது வச்சு உள்ள பூந்தணும். ஏடிஎம்கே ஆட்சி வந்துன்னா அதில் நம்ம தான் வந்து முக்கிய பங்கு. ஏன்னா அவர் நல்லா கவனிங்க, என்டிஏ கவர்மெண்ட்ன்றார். ஏடிஎம்கே கவர்மெண்ட்னு சொல்ல. என்டிஏ கவர்மெண்ட்னு போது அதோட அர்த்தம் கூட்டணி கவர்மெண்ட்னு அர்த்தம். எடப்பாடி தலைமையிலேயே கூட என்டிஏ கவர்மெண்ட் இருக்கலாம். நிதிஷ்குமார் கவர்மெண்ட் மாதிரி இருக்கும். பிஜேபி தமிழ்நாட்டில் காலை ஊனணும்னு முடிவு பண்ணிடுச்சு. அதுக்கான வேலையை தான் அவங்க செய்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே பிஜேபியோட போகிறதுல எடப்பாடிக்கு விருப்பம் இல்லை. அண்டர் நிர்பந்தம், மிக கடுமையான நிர்பந்தத்திற்கு பேர் தான் இன்றைக்கு அவர் போகிறார். ஒரு விதத்தில் அது வந்து ஒரு ரொம்ப வருத்தமான ஒரு நிகழ்வு. உண்மையிலேயே அவர் பிஜேபியோட போக விரும்பலை. பட் அவருடைய நிர்பந்தம் அவரை அங்கே தள்ளி இருக்கிறது. அழுத்தத்தால் அவர் அங்கே போயிருக்கிறார். அதான் 17, 21 ஆட்சியோட லட்சணத்துக்கான விளைவுகளை அவங்க கொடுக்குறாங்க. இன்றைய ஆட்சியாளர்களுக்கு அதை பார்த்தாது புத்தி வர வேண்டும். இல்லைன்னா இன்னைக்கு அதிமுக நடக்கிறதுக்கு நாளைக்கு திமுக நடக்கும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இது சத்தியம்.